கடகத்துக்கு சனி, குரு, ராகு இது பயிற்சி 2025 எப்படி இருக்க போகுது சாமி? இவங்கெல்லாம் சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க. நல்ல மாற்றம் இவர்களுக்கு நிறைய நடக்க இருக்கிறது. கடந்த 2.5 ஆண்டுகள் இவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டத்தையும் ரொம்ப கடுமையான உடல்நல பாதிப்பு தாய் தந்தையருக்கு ஏற்பட்டு அதை பார்த்து இவர்கள் மனம் நொந்து போவது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ இது கடகராசிக்கு ஒரு சோதனை காலம் தான் இதை சொல்லணும். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமேல கடகராசிக்காரங்க சந்திச்சு டிஃபிகல்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, படித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் கற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய ஆர்வம் இது குறையுது அப்படின்னா அங்கே கேது சிறப்பாக இல்லைன்னு அர்த்தம். நமக்காக இந்த உலகத்தில் யாருமே ஓட மாட்டார்கள், அது ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால கடன் வாங்கி தயவு செய்து எந்த சுபவிரையும் செய்யாதீர்கள். அது சுபவிரையுமே கிடையாது, அதுவே அசுப விரயம். அந்த இறை வழிபாடு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷப்படுவோம். இவங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வீட்டுக்கு கேது வந்திருக்கிறார். அது 2ஆம் வீடாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால திருச்சி மலைக்கோட்டை சுகமே சுலசாமி. சுகமே சுகசாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகத்துக்கு சனி, குரு, ராகு இது பயிற்சி 2025 எப்படி இருக்க போகுது சாமி? கடகராசி மண்டலம் சந்திரனுடையது. இந்த ராசி மண்டலத்துக்கு 2ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறார். ரிவர்ஸில் வந்துகிட்டு இருக்கார். இவ்வளோ நாள் 9ஆம் இடத்துல இருந்த ராகு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இவங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது வந்திருக்கிறார். அதே போல் ராசிக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு வந்திருக்கார். ராசிக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கார். இப்போது 2ஆம் இடத்துக்கு கேது வந்திருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவ்வளோ நாள் 3ஆம் இடத்துல இருந்தது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், பாகிஸ்தானம். அப்போ நீங்கள் வருமானத்தை பெருக்குவது அப்படிங்கிறது 2ஆம் இடம். வருமானத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானமாக பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிறது 2ஆம் இடம். இவங்கெல்லாம் சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க. இவங்களுக்கு சூரியனுடைய வீட்டில் கேது வந்திருக்கு. ரொம்ப நல்ல ஒரு விஷயம், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நல்ல மாற்றம் இவர்களுக்கு நிறைய நடக்க இருக்கிறது. இவ்வளோ நாளாக 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது இவங்க நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். கடந்த 2.5 ஆண்டுகள் இவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாகவே இருந்தது. கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது, மிகப்பெரிய போராட்டத்தையும் இவங்க சகோதர ரீதியாக, ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருந்தாரா, இளைய சகோதர ரீதியாக இவங்க நிறைய துன்பத்தை அனுபவிச்சாங்க. அதே போல் 8ஆம் இடத்துல இவங்க உடல்நலம், இவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது, இவங்க தாய் தந்தையர் நிறைய பேருக்கு கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளில் தந்தையார் மறைந்திருப்பதையெல்லாம் நான் பார்க்குறேன். தாயாருக்கு நிறைய உடல்நலம் சரியில்லாமல் போகிறது, ஒரு சிலருக்கு தாயார் மறைந்தது, இதெல்லாம் கடந்த 2.5 ஆண்டுகளில் நடந்திருக்கிறது. ரொம்ப கடுமையான உடல்நல பாதிப்பு தாய் தந்தையருக்கு ஏற்பட்டு அதை பார்த்து இவர்கள் மனம் நொந்து போவது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இதில் பேசிக்காகவே கடகராசிக்காரங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க மாட்டாங்க. ஒரு ஒரு சின்ன விஷயம்னா கூட அது அவங்கள ரொம்ப கடுமையாக இவங்களை பாதிப்படைய செய்யுது. அதில் இவங்க ரொம்ப உயிராக நேசிக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு உடல்நலம் இல்லாமல் போனது, அதை பற்றியெல்லாம் இவங்க ரொம்ப சங்கடப்பட்டு ஒவ்வொரு நாளையும் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சனி பகவான் 9க்கே போனாலும் மீண்டும் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ராகு 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ இது கடகராசிக்கு ஒரு சோதனை காலம் தான் இதை சொல்லணும். இப்போ பல பேர் அஷ்டம சனி மாறிவிட்டது, சனி பகவான் 9க்கு போயிட்டாரு, ஆகா ஓகோன்னு நிறைய பயிற்சிகளே போட்டிருந்தாலும் இப்போ நம்ம பயிற்சி முடிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ சனி பகவான் கிட்டத்தட்ட போய் ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இவங்களுக்கு துன்பம் நீங்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் என்னென்னா, இதுலேயும் நம்ம பார்க்க போகிறது கிரகங்கள் நன்றாக இருந்தால் கிரகங்கள் நன்றாக இல்லைன்னா. கடகராசி மண்டலத்தில் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கிறது, குருவுடைய நட்சத்திரம் இருக்கிறது. கடகராசி மண்டலத்தில் பூசம் சனியுடைய நட்சத்திரம் இருக்கிறது. கடகராசி மண்டலத்தில் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. இப்போது இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லக்ன புள்ளி இருக்கிறவங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி சனி பகவான். அவரே இவ்வளோ நாள் 8லேருந்து இப்போ தான் 9 போயிருக்கார். இதில் புனர்பூசத்துக்கு உண்டானவர் ராசிக்கு 12லேயே நிற்கிறார். இவ்வளோ நாளாக 11ல் இருந்தவர் இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ இனிமேல் இவங்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு வேளை சரியில்லைன்னா சனி பகவான் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்துவார். இப்போ சனி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுங்களேன், ஜாதகத்தில் பாதிக்கப்படுவது அப்படின்னாலே வைநாசிகமாவது, முடக்காவது அல்லது சூன்யமாவது, அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி சனி ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ 9ஆம் இடம் தந்தையார், 9ஆம் இடம் தந்தையார், 9ஆம் இடம் பாக்கியங்கள், 9ஆம் இடம் பெண்களுக்கு குழந்தை. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் அதில் கொண்டு வந்து விட்டுருவார். ஒருவேளை நல்லா இருக்கார் அப்படின்னா தந்தையார் உடல்நலம் இல்லாமல் தான் சரி பண்ணுவார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். 9ஆம் இடம் முன்னோர்கள் செய்த பாக்கியங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருவார். முன்னோர்கள் நிறைய பாக்கியங்கள் செய்திருக்கிறாங்க,
புண்ணியம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா அதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது சனி பகவானுடைய வேலை. சனி பகவான் நீதிமான், தர்ம தேவதை, கர்ம காரகன். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமேல கடகராசிக்காரங்க சந்திச்சுக்கிட்டு டிஃபிகல்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க வந்து தொழிலாளர்களால் இப்போ அதிகமாக துன்பப்பட ஆரம்பிக்கிறாங்க. சக வேலையாட்கள், தான் கூட வேலை பார்க்குறவங்க, தன்னுடைய தொழிலாளர்களால் இவங்க வந்து இப்போ பிரச்சனையை சந்திக்கிறாங்க. என்னையாது நம்ம பயிற்சியெல்லாம் கேட்டோம், எல்லாரும் ஆகா ஓஹோன்னாங்க. ஆனால் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆயிருக்கு, இன்னும் குறையிலையே அப்படின்னு கடகராசிக்காரர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த பயிற்சிகள்லாம் அப்புறம் ரொம்ப கடுமையாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் வந்து முதல்ல இதுக்கு போன வருஷமே பரவாயில்லையோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கடகத்துக்கு வந்து விட்டது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இதில் வந்து ராகு ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா 8ஆம் இடம். 8ஆம் இடம் அரசு, அரசியல், உடல்நலம், மனநலம், ஆயுள், ஆரோக்கியம், இதெல்லாம் வந்து 8ஆம் இடம். அப்போ உடல்நலத்தில் கை வைப்பது, மனநலத்தில் கை வைப்பது, உறக்கம் இல்லாமல் செய்வது, இந்த மாதிரி தேவையில்லாமல் தண்டனைகள் கொடுப்பது, இதெல்லாம் வந்து இப்போது அங்கே ராகு பகவான் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ராகு 7ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் கேது வந்திருக்கிறது. இப்போ வந்து கேது இங்கே நல்ல நிலைமையில் இருக்காருன்னு வச்சுங்களேன், இவங்க பேசுனா காசாக மாறும். ஒருவேளை கேது இவங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுங்களேன், இவங்க பேசுகிறதெல்லாம் இப்போ பிரச்சனையாக மாறும். முதல்ல வந்து இவங்க பேச்சை விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ வந்து ஏன் நொய் நொய் நொயின்னு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள் சில இதெல்லாம் சந்திப்பாங்க. அதாவது அவங்க அன்னைக்கும் அதே மாதிரி தான் பேசுனாங்க, இன்றைக்கும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. காதலி பேசும் பொழுது அதை ரொம்ப இனித்தவர்களுக்கெல்லாம் அவளே மனைவியாக வரும் பொழுது கசக்கிறது அல்லவா, அதெல்லாம் இந்த 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டது தான். 2ஆம் இடம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது. அப்போ நீங்கள் வந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதலில் இருக்கக்கூடிய ஆர்வம் இது குறையுது அப்படின்னா அங்கே வந்து கேது சிறப்பாக இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை பையன் முதல்ல விட நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா கேது நல்லா இருக்காது. இப்போ ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பையன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, யூபிஎஸ்சி எழுதுகிறவங்க, அந்த மாதிரி தேர்வுகள் எழுதிட்டு இருக்கிறவங்க, அரசு தேர்வுகள், மத்திய அரசு தேர்வுகள் எழுதுகிறவங்கெல்லாம் இந்த 2ஆம் இடத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்த 1.5 வருஷத்துக்கு கேது அங்கே தான் இருக்க போகிறார். அப்போ கேது அங்கே நலமையில் இருந்தார்னா உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார். நீங்கள் கற்றுக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து நம்ம இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதே தேவையானது, தேவையில்லாது 2 விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து தேவையானதை கற்றுக்கொள்கிறீர்களா அல்லது தேவையில்லாததை கற்றுக்கிறீங்க. நான் படித்தாலும் அங்கே வரணும்ல, நான் எதையோ ஒன்று உளுந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், அங்கே ஏதோ ஒன்று வர, கடைசியில் நான் படித்தது அங்கே வராமல் போக, இப்படித்தான் நம்ம தோற்று போகிறோம். அப்போ இயற்கை நம்ம படிக்கும் பொழுதே இதை நோக்கி படிக்கணும்னு நமக்கு ஒரு அறிவை கொடுத்துருச்சுன்னா நம்ம அதை நோக்கி படித்து ஜெயிச்சிடறோம். அதான் விஷயம். நம்ம எவ்வளோ வேணால் உழைக்கலாம் சாமி, இயற்கை நம்முடன் இணைந்து செயல்பட வேண்டும். அது செயல்படலைன்னா அது வந்து 100% வந்து அது வேஸ்ட். இயற்கை நம்மளோடு சேர்ந்து செயல்பட்டே தீரணும். நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான். எல்லாத்துக்கும் 24 மணி நேரம். எல்லா மனிதர்களுக்கும் இயற்கை ஒரே மாதிரியான விஷயங்களைத்தான் வைத்திருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ நாம் தான் ஓட வேண்டும். நமக்காக இந்த உலகத்தில் யாருமே ஓட மாட்டார்கள். அது ஒரு நிதர்சனமான உண்மை. எல்லோரும் அவரவர் வாழ்க்கை செழிப்பதற்காகத்தான் ஓடுவார்கள். நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும், நீங்கள் ஓடினா தான் உங்களுக்கு பரிசு. எனக்கு பதிலாக வந்து இவர் ஓடுவாருங்க அப்படின்னா ஓடினவங்கையில் தான் கப்பு கொடுப்பாங்களே தவிர, இல்லைங்க இவருக்கு பதிலாக தாங்க ஓடினாரு அதனால் இவருக்கு கப்பு கொடுப்பாங்க அப்படின்னு கூப்பிட்டலாமா கப்பு கொடுக்க போகிறாங்க? அப்படிலாம் கிடையாது. யார் ஓடுகிறீர்களோ அவர்களுக்கு தான் கப்பு. நம்ம ஓட சொன்னவங்களுக்கெல்லாம் கப்பு கிடையாது. அதனால் நீங்கள் ஓடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார். இது விரயஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட குரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் ஏற்படுத்துவார். அது ஒரு திருமணம் செய்வது, ஒரு ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, அந்த மாதிரி சுப விரயம் செய்வார். இப்போது ஒரு சில ஜோடர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அசுப விரயம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கடன் வாங்கி சுப விரயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சிலர் இது எங்கிட்டே கேட்டிருக்கிறாங்க. கடன் வாங்கி தயவு செஞ்சு எந்த சுப விரயமும் பண்ணாதீங்க. ஏன்னா இஎம்ஐ கட்ட போகிறது நீங்கள் தான். நாளைக்கு வந்து சொல்ல போகிற ஜோடரோ நானோ வந்து நாளைக்கு வந்து நாங்கள் இஎம்ஐலாம் கட்ட போகிறது கிடையாது. ஆனால் நாளைக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு பிரச்சனையாயிரும், அதுக்காக போய் நீ வந்து கடன் வாங்கியாவது ஒரு இடத்த வாங்கி போட்டுரு, சுப விரயம் பண்ணிடு அப்படி இல்லை. அத்தியாவசிய தேவை இருந்தால் செலவு பண்ணுங்க. இல்லை உங்களுடைய இப்போ உங்ககிட்ட வந்து சாமி ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்க முடியாது. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு சுப விரயமாக ஒரு தங்கம் வாங்கலாம், ஒரு வெள்ளி வாங்கலாம், ஒரு தங்கம் வாங்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி சேமிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விரயம் செய்யலாமே தவிர, என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, வீடு வந்து 40 லட்ச ரூபா, நான் வந்து போய் இஎம்ஐ போட்டு ஒரு 40 லட்ச ரூபா வீட்டை வாங்கிடுறேன், அப்போ குரு 1 வருஷத்தில் கீழே இறங்கிடுவார். ஆனால் இஎம்ஐ நீங்கள் 40 வருஷத்துக்கு கட்டணும். அதனால் கடன் வாங்கி தயவு செய்து எந்த சுப விரயமும் செய்யாதீர்கள்.
அது சுப விரயமே கிடையாது, அதுவே அசுப விரயம் தான். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறது அந்த மாதிரிலாம் வந்து கிரெடிட் கார்டெல்லாம் வந்து சாமி அக்கௌண்ட்டில் நிறைய பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் கிரெடிட் கார்டு. இப்போ அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அவங்க வந்து அதை வந்து ஒரு 40 நாளில் திரும்ப கட்டிடலாம் அப்படிங்கிறது. ஆனால் மாத சம்பளம் வைத்திருப்பவர்கள் இந்த கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணி ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் துன்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம். அதனால் இந்த குரு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பார். படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறது, வேலைக்காக வெளிநாடு போகிறது, வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இதில் கிடைக்கும். ஒருவேளை குரு அங்கே சரியில்லைன்னா அசுப விரயங்களை ஏற்படுத்துவார். ஏன்னா 8ல் ராகு இருக்கார். மருத்துவமனை செலவுகள், வேறு ஏதாவது காவல் நிலையம், அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை இறை வழிபாடு செய்து நீங்கள் அதை குறைத்து கொள்ளலாம். அதற்காக நீங்கள் இப்படித்தான் பணம்லாம் கிடையாது. இறைவனை வணங்கி நீங்கள் வந்து அதை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் இவர்களை எல்லாம் கடந்து கொண்டே இருக்க போகிறார். சந்திரன் இவர்களை எல்லாம் அப்படியே சுற்றி 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 கடந்து வந்து கொண்டே இருக்க போகிறார். ஏன்னா 2 நாளைக்கு ஒரு முறை அவர் வந்து சுற்றி சுற்றி வந்துடுவார். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு நல்ல காலம் வந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த நல்ல காலத்துக்கு கிரகங்கள் நன்றாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் எடுத்துக்கோங்க. நன்றாக இருந்தால் 8ஆம் இடம் ஏற்கனவே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு சாமி. ஒரு சிலருக்கு சனி கேஸ் போட்டு போயிருப்பார். ராகு யோகியா வந்து அந்த கேஸை முடிச்சுடுவார். 8ஆம் இடத்துல சனி இருந்தார், ஏதோ ஒரு வம்ப வழக்க ஆரம்பிச்சுட்டு போயிருப்பார். சனி 9க்கு போயிட்டார். ஆனால் ராகு யோகியா வந்து முடிச்சுடுவார். இல்லை ஒருவேளை ராகும் பிரச்சனையில் வந்தாருன்னா அந்த கேஸ் என்ன ஸ்ட்ராங் பண்ணுவார். சாட்சி சொல்ல வராதவன்லாம் இப்போ வந்து சாட்சி சொல்ல வருவான். சம்மந்தம் இல்லாமல் அந்த கேஸ் இன்னும் டெவலப் ஆகிட்டு கிடக்கும். அதனால் அந்த கேஸ் வந்து டெவலப் ஆகாமல் பார்த்துக்குங்க. அதே போல் இடம்பூமி ரீதியாக பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட எல்லாருமே உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார்கள். சனி 10ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ராகு 3ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். குரு 7ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 3 பேருமே காமனாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ 6ஆம் இடம்ங்கிறது கடன், எதிரிகள், அவமானம். இவர்கள் நல்ல நிலைமையில் பார்த்தால் கடன் இல்லாமல் செய்வார்கள், எதிரிகள் இல்லாமல் செய்வார்கள், அவமானம் இல்லாமல் செய்வார்கள். ஒருவேளை இந்த கிரகங்கள் பிரச்சனையாக பார்க்கும் பொழுது மலமலன்னு கடனாகும், தேவையில்லாத எதிரிகள் வருவார்கள், தேவையில்லாத அவமானங்கள், பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். உறவினர்களால் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த 1.5 வருஷம் உறவினர்களால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது. அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாதுரியமாக சமாளித்து போயிடணும். ஏற்கனவே நம்ம ரொம்ப அடி வாங்கிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோமே, மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த எந்த படத்தில் டான் படத்தில் இவர் கேட்பார்ல, அந்த மாதிரி மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே துன்பம் போட்டுக்கிட்டு இருக்கோம், சாமி வேற இன்னும் துன்பங்கிறாரே. உண்மையிலே கடகராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சிகளெல்லாம் வந்த பிறகு அவர்கள் இன்னும் துன்பத்தை தான் சந்திக்கிறார்கள். அவர்கள் துன்பத்தை சந்திக்காமல் இருப்பதற்கு இறை வழிபாடு செய்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் விஷயம். நிச்சயமா சாமி. அந்த இறை வழிபாடு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷப்பட்டுருவாங்க. சொல்லலாம் சாமி. இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல சூரியன் வீட்டுக்கு கேது வந்திருக்கிறார். அது 2ஆம் வீடாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையாரை போய் வணங்கிட்டு வாங்க. இது வந்து பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். 8ஆம் இடத்தில் ராகு வந்திருக்கிறதுனால நீங்கள் வந்து பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு 8 வாரம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. 9 தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு அம்பால வந்து ஒரு 9 முறை வலம் வந்து நீங்கள் வந்து ஒரு வழிபாடு பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து பக்கத்தில் பத்ரகாளி அம்மன் இல்லையே அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கு இதை செய்யலாம். ஆனால் பத்ரகாளிக்கு செய்வது இது வந்து மிக மிக சிறப்பு. அதே போல் 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார். அப்போது நவகிரகங்களில் சனி பகவானுடைய ஆலயமான திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். திருநள்ளாறு போகும்பொழுது அங்கே வந்து தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் தான் ஹீரோ, அவர் மேலே தான் சனியோடைய ஆற்றல் விழுகிறது. தர்பாரண்யேஸ்வரர் போய் வணங்கிட்டு அவர்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது சிறப்பு. என்ட்ரன்ஸ்ல இருக்காரோ சாமி தர்பாரண்யேஸ்வரர்? தர்பாரண்யேஸ்வரர் உள்ளே இருப்பார் சாமி. என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய சிலை வச்சிருப்பாங்க. உள்ள வந்து மூலவர் வந்து சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் தர்பாரண்யேஸ்வரர். அது சிவன் கோயில் தான். அது சனீஸ்வரனோட கோயில் கிடையாது, அது சிவன் கோயில். நம்ம வழக்கத்தில் சொல்லி சொல்லி சனி பகவான் கோயில்னு மாற்றி விட்டோம். சுவாமி பேர் தர்பாரண்யேஸ்வரர். தர்பார்னா வந்து நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் ஏற்படக்கூடிய வம்பு வழக்குகள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடியவர் தான் தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி பேர். இவங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார். குரலழகர் கோடியக்கரை குரலழகரை கோடி குலகரை போய் பாட்டு வந்தால் உறக்கத்தில் பிரச்சனை வராது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய உறக்கத்தில் பிரச்சனை வருகிறது, உறக்கம் இல்லாமல் தவிக்கிறார்கள். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்து கோடி குலகர் வேதாரண்யத்தில் இருக்கார். ஸோ கோடி குலகர்னு போட்டாலே கூகுளில் வந்துடும், குரலழகர் கோடியக்கரை அப்படின்னு போட்டாலே வந்துடும்.
அந்த கோயிலுக்கு போய் சுவாமிக்கு ஒரு வில்வர்ச்சனை பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணி அங்கே சுவாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் இவங்களுக்கு வந்து இப்போ தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சகோதர ரீதியாக, உறவுகள் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வெற்றி இவங்களுக்கு கிடைக்கும். ஜனனகால ஜாதகத்தில் இவர்கள் கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு சாமி. நிச்சயமா சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. அனைவரும் வாழ்க்கையில் நல்ல வளம் பெறுங்கள், சுகமே சொல்க.